மதிப்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். துலாம் ராசி கால சக்கரத்துக்கு 7வது வீடு, சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட அற்புதமான நல்ல ராசி. தராசு சின்னத்தை இதன் அடையாளமாக கொண்டிருக்கும். நீதி தேவதையின் கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்னம்தான் தராசு. ஆக நீதி தவறாதவர்கள், நீதி வழுவாதவர்கள் எப்போதுமே வாழ்க்கையில் சரியாக இருக்கணும். தராசு சும்மா அப்படி தூக்கி கையில் வச்சுருந்தா கூட கரெக்டாக 2 பக்கமும் தட்டுக்கள் சமமாக தான் இருக்கும். அது மாதிரி துலாம் ராசிக்காரவங்கள எந்த பக்கம் எடை போட்டாலும் சரியாகத்தான் இருப்பார்கள். துலாம் ராசி உங்களை எந்த பக்கம் எடை போட்டாலும் நீங்கள் சரியாக தான் இருப்பீங்க. உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களை புரிஞ்சுக்கிறாதவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நம்மளை புரிஞ்சுக்கிறாத வரைக்கும் நம்மளை ஒரு மாதிரியாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு துலாம் ராசிக்காரவங்க அடாடாடாட அற்புதமான நல்ல மனிதர்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த துலாம் ராசிக்காரவங்க யாருக்கிட்டையெல்லாம் நட்பு ரீதியாக பழக்க வழக்கங்களில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர்கள் கிடைத்தது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல மனிதர்கள், அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், பழகுவதற்கு பேசுவதற்கு ரொம்ப ரொம்ப இனிமையானவர்கள், எதையுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான மனிதர்கள், தங்கமான குணம் படைத்தவர்கள். ஆக இப்படியெல்லாம் இருக்கின்ற இவர்களுக்கு மட்டும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்போதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இவர்களை சுற்றி கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனைகள் மெயினான பிரச்சனை என்னன்னு கேட்டால், இவர்களுக்கு தனம்பாக்கு குடும்பஸ்தான அதிபதி அப்படிங்கிறது செவ்வாய் பகவான். ஜாதக ரீதியாக செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த துலாம் ராசி நண்பர்கள் எல்லோருமே வாழ்க்கையில் ஒரு கையஸ்டான நிலைமையில் இருப்பாங்க. அதே மாதிரி ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த துலாம் ராசிக்கு தன செல்வத்துக்கு அதிபதியாக வந்தும் கூட அவர் 3, 6 கூடையவராக வருகின்ற பொழுது 3ஆம் இடம் அசுபஸ்தானம், 6ஆம் இடம் அசுபஸ்தானமாக இருக்கின்ற பொழுது ஒரு சுபகிரகம் அசுபஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்தால் அது சுபபலன்களை செய்யாது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு உண்டு. அப்போ குரு பகவான் யார் ஐயா? தன செல்வங்கள், பொன் பொருள், ஆபரணங்கள், இதுக்கெல்லாம் குருதான் பொறுப்பு. பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அது குருதான் பொறுப்பு. ஆக எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கடைசியில் எதுவும் இல்லாமல் செய்கிறதும் குரு பகவான் தான். ஆக ஒரு 50 பவுன் சம்பாதிச்ச ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குண்டுமணி கூட கையில் இல்லைன்னு சொல்கிறவங்களும் துலாம் ராசி நண்பர்கள் தான். எக்கச்சக்கமான பணம் சம்பாதிச்சேன், ஆனால் இப்போ எல்லாத்தையும் ஒருத்தர் கொடுத்துட்டு எப்போ வரும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறேன், இதுவும் துலாம் ராசி நண்பர்கள் தான். இதுக்கெல்லாம் யார்? குரு தான். அதே மாதிரி வங்கி கடன் அப்படிங்கிறது, பேங்கில் லோன் வாங்கிட்டு பேங்க் லோனை கட்ட முடியாமல் சிரமப்படுறேன், இஎம்ஐ போட்டு விட்டு ரொம்ப சிரமப்படுறேன், இதெல்லாம் துலாம் ராசி நண்பர்கள் தான். ஆக பணம், ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் முழுவதுமே குரு தான் பொறுப்பு. அப்படிங்கிறனால அவர் 6ஆம் இடம் அப்படிங்கிற அசுபஸ்தானத்துக்கு பொறுப்பேற்று வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு அதிசாரமாக வந்துட்டார். இந்த ஐப்பசி 1ஆம் தேதி அக்டோபர் 18 வந்துட்டார். அப்போது 6ஆம் இடத்துக்கு அசுபஸ்தான பலன் வாங்கினாலும் இவர் இப்போ ஒரு சுப வீட்டுக்கு வந்திருக்கிறார், உச்ச வீட்டுக்கு வந்திருக்கிறார். உச்ச வீட்டுக்கு வந்திருக்கிறார். நல்ல விஷயமா? நல்ல விஷயம்தான். இப்போ பாருங்க ஐயா, இப்போ நல்லா பாருங்க, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நல்லா பாருங்க. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் கொடுக்குறார். ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறார்? இங்கே பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கடன்களை தீர்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய அற்புதமான பாக்கியத்தை இந்த குரு பகவான் செய்து கொடுப்பார். இது மெயின் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ஒரு குறைந்த வட்டிக்கு மறுபடியும் ஒரு கடன் வாங்கி ஒரு மிகப்பெரிய அதிகமான தொகைக்கான வட்டி கடனை நான் அடைப்பதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த குறைந்தபட்ச கடனுக்கான குறைந்தபட்ச வட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் அந்த அதிகமான வட்டி கடன் தொகையை நீங்கள் அடைப்பீங்க. அது கன்ஃபார்மாக நடந்தே தீரும். நகை ஆபரணங்கள் நிறைய நான் அடமான வச்சத்தில் திருப்ப முடியாமல் இருக்கிறேன், எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம்.
கட்டாயம் அடகு வச்ச நகையை மீட்பீங்க. அதே மாதிரி ஒரு தங்க ஆபரணங்கள் கட்டாயம் வாங்குவீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். ஏன் என்று சொன்னால், இந்த குரு பகவான் அதிசாரமாக இருந்து பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை உங்களோட ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்ப்பார். சகல சுகபோகங்களையும் அனுபவிக்கப் போகின்றோம் அப்படிங்கிறதான அர்த்தம். இப்போ இந்த 4ஆம் இடம், வீட்டுக்காக கடன் வாங்கியிருக்கிறேன், வாகனத்துக்கு கடன் பெற்றிருக்கிறேன், இடம் வாங்கி கடன் பெற்றிருக்கிறேன், பிள்ளைகளுக்கு செலவு செஞ்சு கடன் பெற்றிருக்கிறேன், தாய் தகப்பனுக்கு செலவு செஞ்சு கடன் பெற்றிருக்கிறேன், இப்படி பல சுப செலவுகள் செஞ்சு கடன்பட்ட நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அந்த கடன்களை அடைப்பதற்காக மேலும் ஒரு பண வரவை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குருபவன் இருக்கிறார். அப்போ இதெல்லாம் எப்படி ஐயா வரும்? ஐயா, மிகப்பெரிய போஸ்டிங், ஒரு மிகப்பெரிய சம்பளம், உயர்வான இடத்துல இருக்க போகிற, அவ்வளவுதான். உச்ச வீடு, உச்ச வீடு, உச்ச பலம், டபுள் பலம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு சுப மங்கள கிரகம் குரு பகவான் 10ஆம் இடத்தில் வந்து உச்சம் பெறுகின்ற பொழுது இந்த அதிசார வக்ரகதி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமாகவே தான் இருப்பார் குரு. மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகம் தான். ஆக குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிற டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய அற்புதமான யோக காலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பிரச்சனை கண்டிப்பாக தீரும். சில பல இடங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கான செய்திகள் கிடைக்கும். நீங்கள் வாங்க, எங்கள் ஆஃபீஸில் ஒரு வேக்கண்ட் இருக்குது, ஒர்க் பண்ணுங்க, சம்பளம் சேர்த்தே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை தேடிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு, ஏன்னா 6ஆம் இடம் உழைப்பு ஸ்தானம், 10ஆம் இடத்துல வந்து ஜீவனஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது இந்த கடினமாக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க, கடன் வாங்கி மட்டும் தொழில் பண்ணிடாதீங்க. கடன் வாங்கி தொழில் பண்ணிடாதீங்க. கடனை வாங்கி கடனை அடைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு ஜீவன வருமானம் கரெக்டாக இருக்கும், அந்த கடனை அடைச்சிடலாம். ஆனால் தொழிலில் போட்டால் தான் அங்கே நஷ்டம் வரும், கடன் ஆயிரும். ஏன்னா 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், 6ஆம் அதிபதி அவர். அப்போ தொழிலுக்காக கடன் வாங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி ஒரு கடனை அடைப்பதற்கு ஒரு சின்ன கடனை வாங்கி அடைக்கிறது அப்படிங்கிறது கூட அடைச்சிடலாம், அது தாராளமாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே ஃபிக்ஸடு வருமானம் வந்துடும் இல்லையா, நம்ம தான் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்போம், ஃபிக்ஸடு வருமானம் வந்துடும். அந்த வருமானத்தை வச்சு நம்ம அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடலாம். ஆனால் தொழில் பண்ணோம்னா இங்கே என்ன ஆகும் தெரியுங்களா? நஷ்டமாயிரும். நஷ்டம்ன்றதை விட ஓடிக்கிட்டே இருக்கும், வாங்கி வாங்கி போட 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 அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கை கட்டினது வாய் கட்டாது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். கடினமாக உழைச்சிக்கிட்டே இருப்போம், அதிகமான லாபத்தை எட்ட முடியாது. அதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த 10ஆம் அதிபதி யார்? சந்திரன் தான். அவர் தான் உங்கள் ராசியில் இருப்பார். அதனால தான் துலாம் ராசி. அதனால் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கு இப்போ துலாத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம சந்திரனுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான், அருமையான நல்ல யோகம், நல்ல நேரம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி குரு பகவானுக்கு 4ஆம் இடத்துல ஜென்ம சந்திரன், நல்ல அற்புதமான நல்ல யோகம், நல்ல நேரம். வருகின்ற நல்ல நல்ல வாய்ப்புகளை தக்க வச்சு பயன்படுத்திக்கங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும், பயன்படுத்திக்கங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வாய்ப்புகளை, வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நழுவ விட்டுறாதீங்க, வரும். அதே மாதிரி கொடுத்த பணம் கைக்கு வர்றதெல்லாம் இந்த காலகட்டம் தான், கண்டிப்பாக வரும். பணம் யாருக்காவது கொடுத்துருக்குறேன், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த பணம் இப்போ வருமா? கட்டாயம் வரும். அந்த பணத்தை நீங்கள் வாங்கியே தீருவீங்க. ஏன்னா இந்த குரு இருக்கிற இடத்துக்கு 9ஆம் பார்வை அப்படிங்கிறது அவருடைய 6ஆம் வீடு, ராசிக்கு 6ஆம் வீடு. அப்போ குரு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, அவர் 9ஆம் பார்வையாக ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ என்ன நடக்கும்? கடன் அடையும் ஐயா, கட்டாயம் கடன் அடையும். கடன் அடையாமல் இருக்காது, கொடுத்த கடன் வரும், வராமல் போகாது. கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். தக்க தருணத்தில் வரவேண்டிய பணவரவு வந்துதான் தீரும். எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். அதே மாதிரி 4ஆம் இட சுகபோகஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி அந்யோன்யமான ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது, அன்பு பாசம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும்.
ஆனால் ஜாதக ரீதியாக நமக்கு வேறு ஏதாவது தசை தசாபுத்திகள் தேவையில்லாத தசை தசாபுத்திகள் போய்க்கொண்டிருந்தால் அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குமே தவிர மற்றபடி கோச்சாரத்தில் அருமை அருமை அருமை. அது மட்டும் அல்லாமல் சுபமங்கல நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு கைகூடி வரக்கூடிய அமைப்பு. வீடு வாங்குறேன், சொத்து வாங்குறேன், சுகம் வாங்குறேன், எல்லாம் நல்ல வாய்ப்பு. ஏன்னா 4ஆம் இடத்தை தானே பார்க்குறாரு அவருடைய 7ஆம் பார்வையாக. நல்ல விஷயம்தான். அந்த அதிசாரத்தில் இருந்து கொண்டு வக்ரகதியில் இருந்து கொண்டு அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது பரவாயில்ல. உங்கள் வாக்கு வன்மைக்கு மரியாதை பொது இடங்களில் ஒரு நல்ல மரியாதை இருக்கும். வேலை செய்கிற இடத்துல எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு ஒரு ராஜ மரியாதை இருக்கும். அதே மாதிரி வேலை பளுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கெட்டு போக மாட்டோம். நிறைய விட்டு கொடுத்ததுனால தான் இப்போ நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் கோச்சாரத்தில் அந்த மாதிரி இல்லை. ஜென்ம ஜாதக ரீதியாக தான் சில பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் பிள்ளைகள் வழியிலும் மிகப்பெரிய பெருமைகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, உறவுகள் மத்தியில் அந்த ஒரு பிரிவினைகள் அன்று ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, பூர்வ புண்ணிய ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய, அதாவது உங்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, சொத்து பத்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீரக்கூடிய அமைப்பு, குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய அமைப்பு, இப்படியெல்லாம் பல நல்ல விஷயங்கள் நடங்குது. ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல சனியும் வக்ரத்துக்கு வர்றதுனால 6ஆம் இடத்துலேருந்து வக்ரகதியில் இருக்கிறார். அதுவும் நல்ல விஷயம்தான். பூர்வ புண்ணியாதிபதி பலம் பெற்று இருக்கக்கூடிய காலம். அப்போ 2 கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே 10ஆம் இடமும் உங்களுக்கு 5ஆம் இடமும் வலுப்பெறுது அப்படின்னே சொல்லலாம். அதனால் துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த குருபகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அதையெல்லாம் உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது. பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். சால்வ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் ராகு, அதாவது மனசை விரிவாக்கம் பண்ணுவார். அதாவது இனமொழி மதம் கடந்து நிறைய பேர் கூட்ட பழக்க வழக்க தொடர்புகளை அற்புதமாக ஏற்படுத்துவார். புதுசாக ஆளுகளை வந்து அறிமுகப்படுத்துவார், பழக்க வழக்கம் கொடுப்பார். ஆனால் எல்லார்கிட்டையும் மனசை பறி கொடுத்துடக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். பழகிறோன்றதுக்காக புது நபர்களிடத்தை வந்து கவனமாக இருந்துக்குங்க. 5இல் ராகு இருக்கின்ற பொழுது இந்த வேலையெல்லாம் செய்யும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளம் மனம் நல்ல தெளிவாக அற்புதமான கலர்கரான கனவுகள்லாம் வந்து போகக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் 5இல் ராகு இருக்கின்ற பொழுது இந்த காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களிலெல்லாம் அவர் ஈடுபடுத்துவார். ஆனால் ஈடுபடுத்திட்டு ஜெயிக்க வைப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது அந்த 5ஆம் இடத்துக்கு இல்லை. 5ஆம் இடத்துக்கு வக்ரகதியில் இல்லை. அப்படிங்கிற பொழுது நீங்கள் வந்து அந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி குறைகள் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் நல்ல நிலைமையில் வக்ரகத்திலிருந்து 5 நாளுக்கு வருவது போல் வந்து கொண்டு இருக்கிறார். அப்படிங்கிற போது சொத்து பத்துகள் கண்டிப்பாக வாங்குவோம். அதே மாதிரி நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு வாகன யோகங்கள் நிறைய இருக்குது. தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வாங்கலாம். இந்த வண்டியை விற்க போகிறீங்க, விற்றுட்டு அப்படின்னா விற்றாலும் கூட ஒரு புது வண்டி உடனே வாங்கிடுவீங்க. அந்த மாதிரி யோகம் உங்களுக்கு உண்டு. இப்படி நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதுனால இந்த துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஐயா. ஒரு சின்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் ஐயா. ஒரு பொருளாதார ரீதியாக தாராளமாக முயற்சி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. முயற்சி பண்ணலாம். வாய்ப்புகள் இறைவன் அருளால் நல்லதே நடக்கட்டும். காரணம் உங்கள் ராசிக்கு அவர் 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால, 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை அவர் விட்டு அவரே பார்க்குறதுனால தூரதேச பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறத சிறப்பாக இருக்கும். தூரத்தில் இருக்கவங்க உள்நாட்டுக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எங்கே போனாலும் வேலையில் மட்டுமே கவனமாக இருங்க. தொழில் அப்படியே பிக்கப் பண்ணி போயிட்டே இருங்க. புதுசாக தொழில் தொடங்குவதற்கு அந்த முதலீடு பண்ணிடாதீங்க. அது இந்த காலகட்டத்தில் எடுத்தால் அது சாத்தியப்படாது. வேலைக்கு மட்டும்தான் சாத்தியமான நேரமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லையா. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.